குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 16/12/2024 வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 800க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். பதினாறாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 15ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு என்னைக்கான கெஸிங் பார்ப்போம். பதினஞ்சாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று 8200 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 486 அப்படிங்கிறது இருக்குது. 486 பாக்ஸ் 864 அப்படிங்கிறது வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் என்ன கொடுத்தேன் அப்படின்னா 200 2வை பேஸ் பண்ணி வந்தால் என்ன நம்பர்ஸ் வரும், 0 வந்தால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்தேன். 2வை பேஸ் பண்ணி 7 அல்லது 4, 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8 அல்லது 3 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 8, அதாவது 8 4 அப்படிங்கிற 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கீழே இருக்க 0 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 8 6 4 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 681 ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு, 8 6. இப்போ இன்றைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 800 ட்ரா நம்பர்லேருந்து வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. 800 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது, இல்லை 80 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரில் இருந்து வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ 3ஆம் நாள் ரிசல்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஏபியில் 20 பாஸ் ஆகிருந்துச்சு, 20. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏபியில் 8 6 பாஸ் ஆகிருக்கு. நேற்று ஏபியில் 2 0, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 6ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஏபியில் 7 3 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 20 பாஸ் ஆகிருக்கு ஏபியில், 86 ஏபி பாஸு. நாளைக்கு 73 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஏபியில் 73 வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 20 82 00. ஓகே, இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 00 வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி 0 4 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு சி போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. 0க்கு பதிலாக 6 வந்திருக்கு, 6 4. 0 4க்கு பதிலாக 6 4. இப்போ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு 4 2 வரணும், 4 2. சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0 பாஸ் ஆகிருக்கு, 4 பாஸ் ஆகிருக்கு, 2 பாஸ் ஆகிருக்கு. பாஸ் ஆகும், 0 பாஸ் ஆகிருக்கு, 4 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு 2 வரும்னு நினச்சிங்க, சி போர்டில் 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 42, இல்லை 4ஓட பவர் அல்லது 7ஓட பவர், 4 2ஓட பவர் 7 வர சான்ஸ் இருக்கலாம். 7 2 2 2 4 7 அப்படிங்கிறது மாதிரி பவர் நம்பர்ஸாக வரலாம். 4 2 சி போர்டில் 2 கண்டிப்பாக வரும்னு நினச்சிங்கன்னா 4ங்கிறது பவர் நம்பர்ஸ், 7 2 வர சான்ஸ் இருக்கலாம். அதனால் இதை பேஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே சொன்ன மாதிரி 20 86 73 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 73ங்கிற நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. 20 86 73 வர சான்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏபியில் 73 எடுக்கலாம். இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 6 4 ரிசல்ட்டு. இப்போ 8 பேஸ் பண்ணி வந்தால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3 அல்லது 4. 4ஓட பவர் 7 2, 4ஓட பவர் 7 2. 6 வந்துச்சு அப்படின்னா 1 9 5 0.
எகைன் 4 வந்துச்சு அப்படின்னா என்னென்னா அங்கே மேலே என்ன நம்பர்ஸ் கொடுத்தனோ அதே தான் கொடுத்துருக்கேன். 7 2 3 8. இப்போ 8 6க்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தனோ அந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 3 4 7 2 1 9 5 0. இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 7 அப்படிங்கிறது இருக்கு. 3 7ங்கிறது 3 7 அல்லது 7 3. 3 7 அல்லது 7 3 அப்படிங்கிறது இருக்கு. இங்கே சொன்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4 2 அல்லது 2 4. 7 2 அப்படிங்கிறது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 7 இருக்கு, 4 2 இருக்கு. எந்த நம்பர்ஸ் வரும்னு பார்த்துக்கோங்க. 4 2 7 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்துச்சு அப்படின்னா எதோட பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 9 5 0 அப்படிங்கிற எனி ஒன் நம்பரை பேஸ் பண்ணி வரலாம். இப்போ சப்போஸ் வந்து ஏபியில் 7 3 அப்படின்னு கன்ஃபார்மாக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 7 3 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா கீழே கண்டிப்பாக 7 3 பேஸ் பண்ணி இங்கே 7 3 அப்படின்னா 6 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 7 3ஓட 6 வர சான்ஸ் இருக்கும். 1 9 5 0 அப்படிங்கிற இந்த 5 நம்பரில் எனி ஒன் நம்பர் வரலாம். ஏபியில் 7 3 இருந்துச்சு அப்படின்னா 7 3 6 7 3 1 7 3 9 7 3 5 7 3 0 அப்படிங்கிற இதில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ஏபியில் 7 3 வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இங்கே சொன்னது மாதிரி சி போர்டில் 2 வர சான்ஸ் இருக்குது. 0 பாஸ் ஆகிருக்கு, 4 பாஸ் ஆகிருக்கு, 2 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 பேஸ் பண்ணி சி போர்டில் 2 வரும்னு நினச்சிங்கன்னா 42 72 22 பிசியில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். 42 72 22. ஏன்னா 4ஓட பவர் 7. 42 அப்படியே பாஸ் ஆகணும், இல்லை 72 பாஸ் ஆகணும், இல்லை 4க்கு பதிலாக 2 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ 22 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். 2 வரும்னா 42 72 22. ஏபியில் 7 3 வரும்னா இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். இப்போ 7 3 5 இல்லை 7 5 3 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏபியில் 7 3 வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ், 7 5 வந்துச்சுன்னா சி போர்டில் 3 வர சான்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 7 3 அல்லது 3 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 7 5 இல்லை 5 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8200 8200 அந்த 4 டிஜிட், அதாவது ஏ போர்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8. இன்னைக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2க்கு முன்னாடி உள்ள 8ங்கிறது இன்னைக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இன்னைக்கு 8க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 8. எகைன் ஏ போர்டில் 8 பாஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கும் ஏ போர்டில் 8 பாஸ் ஆகுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 7 0 8 2 0 8 0 0 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 8 2 0 8 2 0 8 7 0 8 7 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் ஏ போர்டில் 8 வரும்னு நினச்சிங்க. எகைன் இங்கே பாஸ் ஆன நம்பர் ஏ போர்டில் வந்ததுனால எகைன் ஏ போர்டில் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 870 820 800 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 800 இருக்குது. இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி வந்தால் 7 3 அப்படிங்கிறது வரணும். இல்லை 7ஓட பவர் 4 3 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கும். இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா சி போர்டில் 2 வரணும். ஏபியில் 73 அல்லது சி போர்டில் 2. 73 பேஸ் பண்ணி வந்தால் இந்த நம்பர்ஸ், சி போர்டில் 2 பேஸ் பண்ணி வந்தால் இந்த 3 நம்பர்ஸ். ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நேற்றைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏ போர்டில் எகைன் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 870 820 அல்லது 800 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம்.
இந்த கெஸ்ஸிங்கில் எந்த கெஸ்ஸிங் உங்களோட சாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின் பண்ணலாம். இப்போ 8, 6, 4 பேஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி சார்ட்டில் பாருங்கள். இப்போ சப்போஸ் 9 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 9 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 4 இருக்குது. 9 உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா 93 அல்லது 94 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 97 வர சான்ஸ் இருக்கும். 9 வந்துச்சு அப்படின்னா சப்போஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் 9 வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 93, 94, 97 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 977 இருக்குது, 977 இருக்குது, டேரெக்டாகவும் 977 இருக்குது. இங்கே 944 இருக்குது, 977, 944. அது மாதிரி கரெக்டாக நம்பர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.